ஒரு ஊர்ல ஆலிவர்னு ஒரு பையன் இருந்தானாம். அவன் தன் கோடை விடுமுறையில பாட்டி வீட்டில் ஒரு வாரம் தங்கலான்னு அங்க போனானாம். பாட்டி வீட்டில் ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சாம். பாட்டி அவனை அங்க கூட்டிட்டு போனாங்களாம். பாட்டி கேட்டாங்களாம், ஆலிவர், உனக்கு என்ன காய் பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு ஆலிவர் சொன்னானா, பாட்டி, எனக்கு காயெல்லாம் பிடிக்காது பாட்டி, உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. உடனே பாட்டி சொன்னாங்களாம், சரிப்பா, நீ நம்ம தோட்டத்துல உருளைக்கிழங்கு கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் சிப்ஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். திங்கட்கிழமை காலையில ஆலிவர் தோட்டத்துக்கு போனானாம். அங்க ஆலிவருக்கு உருளைக்கிழங்கு கிடைக்கவே இல்லையாம். கேரட் தான் எடுத்துட்டு வந்தானாம். அன்னைக்கு மதியம் பாட்டி கேரட் பொரியல் செய்து கொடுத்தாங்களாம். ஆலிவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை ஆலிவர் கீரை பார்த்தானாம். அன்னைக்கு மதியம் பாட்டி கீரை கடையில் செய்து கொடுத்தாங்களாம். ஆலிவருக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்ததாம். புதன்கிழமை ஆலிவர் ருபாப் என்ற கிழங்கு வகையை எடுத்துட்டு வந்தானாம். அதை பாட்டி வேக வச்சு கொடுத்தாங்களாம். ஆலிவர் சொன்னானா, பாட்டி, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாட்டி அப்படின்னு அந்த கிழங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டானா. வியாழக்கிழமை தோட்டத்திலிருந்து ஆலிவர் முட்டை கோஸ் எடுத்துட்டு வந்தானா. பாட்டி கோஸ் கூட்டு செய்து கொடுத்தாங்களாம். வெள்ளிக்கிழமை உருளைக்கிழங்குன்னு நினைச்சு மண்ணில் இருந்து எதையோ இழுத்தானா ஆலிவர். ஆனா அது பீட்ரூட்டாம். பாட்டி உடனே பீட்ரூட் சாலட் செய்து கொடுத்தாங்களாம். சனிக்கிழமை ஆலிவர் பட்டாணி எடுத்துட்டு வந்தானா. பாட்டி பட்டாணி சூப் வச்சு கொடுத்தாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை ஆலிவர் உருளைக்கிழங்க சரியா பார்த்து கொண்டு வந்தானாம். பாட்டியும் அவனுக்கு சிப்ஸ் போட்டு கொடுத்தாங்களாம். அன்னைக்கு ஆலிவரோட அம்மா அங்க வந்தாங்களாம். ஆலிவர் சிப்ஸ் சாப்பிட்றத பார்த்து அம்மா சொன்னாங்களாம், இங்க வந்தும் இவன் சிப்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றானா அப்படின்னு. அதை கேட்டு ஆலிவரும் பாட்டியும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம். நொறுக்கு தீனி மட்டும் சுவையானது இல்லை குட்டீஸ். ஆலிவர் போலவே நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறியை சாப்பிடணும். நீங்கள் பழக பழக தான் அதோட சுவை உங்களுக்கு தெரியும். எனவே இனி தினம் ஒரு காய்கறி சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.